ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேஸ் டாபிக்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் ஈஸி லெவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 2215 கொஸ்டின். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டூ அரேஸ். அதாவது ரெண்டு அரே கொடுத்துருப்பாங்க, ரெண்டு அரேல இருக்க நம்ம டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேலையும் செகண்ட் அரேலையும் காமனா ஒரு எலமெண்ட் இருந்தா அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண ஜீரோ ஆயிருமா. ஸோ அந்த ரெண்டு அரேலயே இருக்க காமன் எலமெண்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் அரே அப்படியே வச்சிருக்கோம். ஏன்னா அதுதான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த ரெண்டு ஜீரோ வேற. ஸோ நமக்கு அந்த பேலன்ஸ் அரே அப்படியே இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியா டூ லைன்ல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செட் ஒன் கமா செட் டூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். செட் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா செட் ஆஃப் நம்ஸ் ஒன். ஓகேவா? அதே மாதிரி செட் டூக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் நம்ஸ் டூ. இது ஏன் போட்டுக்கிறோம்னா இதுல டூப்ளிகேட் வேல்யூ இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணும்போது நமக்கு ரிமூவ் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிட்டர்ன் லிஸ்ட்ங்கிறதுனால நம்ம அந்த லிஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கிறோம். லிஸ்ட் ஆஃப் செட் ஒன் மைனஸ் செட் டூ. ஏன் செட் ஒன் மைனஸ் செட் ஒன் போட்டிருக்கோம்னா இங்க நம்ம ஆன்சர்ல இப்ப ஜீரோத் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீரோத் இண்டெக்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் a list of all distinct integers in nums1 which are not present in nums2. அதாவது nums1ல இருக்க இன்டிஜர் num2ல இல்லாம இருந்தா அதை நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஒன்னையும் செட் டூவையும் மைனஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்குமா. செட் ஒன்னுங்கிறது என்ன, நம்ஸ் ஒன். செட் டூங்கிறது நம்ஸ் டூ. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா இங்க இதுலயும் அதுலயும் காமனா இருக்க எலிமெண்ட் போயிட்டு நமக்கு வெறும் நம்ஸ் ஒன் மட்டும் கிடைக்குமா. சோ அதனால செட் ஒன் மைனஸ் செட் டூ. இப்ப அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ஸ் டூல இருக்க நம்பர் நம்ஸ் ஒன்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கும் இதே மாதிரி தான் கமா லிஸ்ட் ஆஃப் செட் டூ மைனஸ் செட் ஒன். செட் டூ மைனஸ் செட் ஒன் அப்படிங்கறத கொடுத்துறோம். இப்ப நம்ம ஆன்சர் சப்மிட் கொடுக்குறோம். இப்ப ஆன்சர் சப்மிட் கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா அக்செப்டட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சிம்பிள். ஏன்னா ஜீரோத் இண்டெக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இருக்க நம்ஸ் ஒன் அது வந்துட்டு செகண்ட் இருக்கிற நம்ஸ் டூல இருக்க காமன் எலமெண்ட் போக மீதி இருக்கு வேணும். அதே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ஸ் டூல இருக்க எலமெண்ட்ல நம்ஸ் ஒன் அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை தவிர மீதி இருக்கிறது இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம சிம்பிளா டூ லைன்ல எப்படி பாக்குறதுன்னு இதில் பார்த்திருக்கோம். தேங்க்யூ டு ஆல்.